இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வருமா? மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் ஓரமாகிவிட்டு ஒரு புதிய கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் எதுவும் இருக்கா? சமூக வலைதளங்களும் களமும் முற்றிலும் வேறு வேறானது. ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருந்தாங்க. விஜய்க்கு பதிலா ஏஐ ரீதியிலான ஒரு பிரச்சாரமும் நடைபெற்றுச்சு. இல்ல, அவர் போகல. ஏன்னா அவர் போக விரும்பல அப்படிங்கறதா உண்மை. ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுவார், அதுக்கு அடுத்த நாள் பிரச்சாரம் பண்ண மாட்டார். நான் பார்த்தேன், அந்த அட்டவணை பார்க்கும்போது தெரியும். பிரச்சாரம் அப்புறம் ஓய்வு தான் இருக்கும். வந்தா கூட்டம் வருமானா கண்டிப்பா வரும். ஏன்னா விஜய் இங்க யாரும் ரோட்ல பார்த்தது கிடையாது. அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். விஜயினுடைய இடம் அப்படிங்கிறது இங்க திமுகவை ரீப்ளேஸ் பண்றது இல்ல. விஜயினுடைய நோக்கம் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றது. நல்லூர்ல நம்ம வடக்கு பகுதியில கூட சீமான் அவர்களுக்கு நிறைய பேனர்லாம் வச்சு இங்க இலங்கை மக்கள் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சதை எங்களுக்கு பல பகுதிகளில் காணக்கூடியதாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் என்ன நிலவரம்? இந்த முறை விஜயினுடைய வருகையினால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறையும். அது நாம் தமிழர் கட்சியுமே அதை உணர்ந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 8க்கு கீழே போக தான் போகுது. இந்த பணம் கொடுக்கிறது 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற ஒரு விஷயம், கற்பூரத்துல சத்தியம் பண்ற விஷயம். காசு வாங்கினாலும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஆனா அதை வாங்கிட்டு லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இப்பொழுது விறுவிறுப்பாக பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026. இன்றுடன் அந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. அதே போல இந்த தேர்தலில் இருக்கின்ற ஆர்வம் இன்று இலங்கையிலும் மிகவும் அனைவர் மத்தியிலும், தமிழர்கள் மத்தியிலே மிகவும் ஆர்வமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலானது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. பல மாற்றங்கள் இத்தனை நாட்கள் நடந்த பிரச்சாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் பரபரப்பாகவே இருக்கிறது. இந்த நிலையில நாங்க கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கறத நாங்க உண்மைக்குமே பேசியே ஆக வேண்டும். காரணம், இன்னைக்கு இலங்கையில குறிப்பாக வடக்கு, கிழக்கு, கொழும்பு, மலையகம் இப்படி எந்த பகுதிகளிலையும் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 சம்பந்தமா ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவைதான் கள நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க சென்னையில இருந்து இந்த இணையவழி நேர்காணலுக்கு இணைச்சிருக்கோம். ஐபிசி தமிழ் ஊடக பிரிவின் அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு ஜெயலானி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இன்னைக்கு மாலையோட இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் நிறைவுக்கு வருது. இனி எந்த விதமான தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட முடியாது. இருப்பினும் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் அந்த பிரச்சார நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்திலையும் ஃபீல்டிலையும் ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு கள நிலவரங்கள்? கொஞ்சம் இப்போதைய அப்டேட்டை கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் 1.5 மணி நேரத்தில் பிரச்சாரம் முடிய இருக்கு. இப்போ நம்ம பேசியிருக்கோம், மணி 4:30 மணிக்கு பேசிட்டு இருக்கோம். 6 மணியோட பிரச்சாரங்கள் நிறைவு பெற இருக்கு. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு காலையிலேயே அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சுட்டார். அவருடைய சொந்த மாவட்டமான சேலத்தை அவருடைய பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். தாவேக தலைவர் விஜய் சற்று நேரத்துக்கு முன்னாடி அவருடைய பிரச்சாரமும் முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிரச்சாரம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் எப்பவுமே பிரச்சாரத்தை கடைசி நேரம் வரைக்கும், அந்த 6 மணி வரைக்குமே அவருடைய பிரச்சாரம் நடக்கும். அதற்கு பிறகு சென்னையில அதற்கு பிறகு நீங்க வாகன பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நீங்க நடந்து போகலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது கடந்த முறையெல்லாம் ஒரு பிரச்சார நேரம் முடிஞ்சதற்கு பிறகு அவருடைய தொகுதியில வீடு வீடா போன விஷயங்கள்லாம் கடந்த முறை நடந்தது. ஸோ முதலமைச்சருடைய பிரச்சாரம் கடைசி நேரம் வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் செய்யுது. இந்த பிரச்சாரம் முடிஞ்சு இந்த அடுத்த அந்த 6 மணிக்கு பிறகு எந்த விதமான பிரச்சாரம், அது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல தெருக்கல்ல கூட்டமா போய் ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கு எல்லாத்துக்குமே தடை விதிச்சிருவாங்க. இப்போ களம் ஒரு பரபரப்பான கட்டத்தை தான் எட்டியிருக்கு. ஏன்னா எல்லா கட்சிகளுமே முக்கியமான தலைவர்கள் மாவட்டமா போயிருக்கிறாங்க, தொகுதி வாரியா போயிருக்கிறாங்க. அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார். அவர் முன்னாடியே பல தொகுதிகளுக்கு போயிருந்தார். அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு நிறைய தொகுதிகளுக்கு போயிருக்கார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா மாவட்டங்கள்லையுமே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் அப்படிங்கிற அடிப்படையில். அதே மாதிரி சென்னையில் ஒரு
நேத்து அதற்கு முந்தின நாள் அப்புறம் இன்னைக்கு மூன்றாவது நாளா வந்து சென்னையில வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களுக்கு வீக்கா இருக்கிற பகுதிகளை இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சாதகமா இருந்த பகுதிகள் எந்த வகையிலையும் வந்து சாதகம் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தொடங்கி அவருடைய பிரச்சாரத்தை வந்து சேலத்துல முடிச்சிருக்கிறார். முதலமைச்சர் வந்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து சென்னையில முடிச்சிருக்கிறார். இதுல வந்து மிக மிக குறைவா பிரச்சாரம் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தாவேகா தலைவர் விஜய். அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்து முதல்ல தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டுது, அரசாங்கம் வந்து தடுக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஆளும் கட்சியால் வந்து நிர்வாகத்தில் பெரிய அளவிலான முடிவுகளை வந்து எடுக்க முடியாது. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவங்களுமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தல் அறிவிச்சதற்கு பிறகு பாருங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோலுக்கு போனதற்கு பிறகு நாங்கள் வந்து பிரச்சார பணிகள் வந்து வேகம் எடுக்க முடியும். ஆனால் அப்படியான எந்த விஷயமே வந்து நடக்கல. அனுமதி கொடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு இவங்க கேன்சல் பண்ணது அதிகம். அதை தாண்டி வந்து அனுமதி கேட்கும் போதே வந்து தப்பும் தவறுமா அனுமதி கேட்டு பிரச்சாரம் போக முடியாம இருக்கிறதுக்கான, அதாவது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆறா இருக்கு. ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கை வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை வந்து விஜய் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இப்போ விஜய் பிரச்சாரத்தில் இருக்கிற பெரிய செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா விஜய் ரோட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிறது. அவர் தினம் வந்தார் அப்படின்னா அந்த செல்லிங் பாயிண்ட் வந்து இல்லாம போயிடும். அப்படிங்கும்போது அவங்க வந்து அவர் எப்போ பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த கட்சி தொண்டர்கள் கிட்ட வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவர் மொத்தமாவே வந்து ஒரு 20 பிரச்சாரங்களுக்குள்ளதான் வந்து பண்ணியிருப்பார். அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியாம இருந்துச்சு. ஏன்னா, நாங்க பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருந்தாங்க. விஜய்க்கு பதிலா ஏஐ ரீதியிலான ஒரு பிரச்சாரமும் நடைபெற்றுச்சு. இல்ல அவர் போகல, ஏன்னா அவர் போக விரும்பல அப்படிங்கறதா வந்து உண்மை. இங்க அவருக்கு ஒன்றும் பெரிய கட்டுப்பாடுகள் வந்து இருந்த மாதிரி தெரியல. பல ஊர்கள்ல வந்து காவல்துறை அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அவருடைய பிரச்சார பயணங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டது. அதுக்கான காரணங்கள் வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுவார், அதுக்கு அடுத்த நாள் பிரச்சாரம் பண்ண மாட்டார். அவர் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணதே வந்து தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணது 2 நாள் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா அது நேத்தும் இன்னைக்கும் தான். அதை தாண்டி பார்க்கும்போது ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணார்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பிரச்சாரம் இல்லாம தான் வந்து இருந்தார். நான் பார்த்தோம் அந்த அட்டவணை பார்க்கும்போது தெரியும். பிரச்சாரம், அப்புறம் ஓய்வு ஓய்வு ஓய்வுன்னு தான் இருக்கும், பிறகு பிரச்சாரம்னு தான் இருக்கு. சரி, இதை எப்படியோ இப்போ பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற நிலையில எங்களுக்கு தெரியும் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இப்போ தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சிகள் எல்லாம் மும்முரமா இப்ப போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கிற நிலையில இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது மக்கள் மத்தியில? மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக 5 வருஷம் ஆளும் கட்சியா இருந்துட்டு ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்டா வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்றாங்க. ஒரு ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு எப்பவுமே வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கும். அது எவ்வளவு சிறந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க தேர்தலுக்கு போகும்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கதான் செய்யும். அது இல்லாம இருக்கிறது. இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னா 1949 தொடங்கப்பட்டு 1957 வந்து திமுக முதல் முறையா வந்து தேர்தல் களத்துக்கு வந்தாங்க. 1967 திமுக ஆட்சியை கைப்பற்றது. அதற்கு பிறகு 1971 நடந்த தேர்தலையும் திமுக வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க. 1972 அதிமுக தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதுவரைக்கும் திமுக தொடர்ச்சியா 2வது முறை ஆட்சி அமைச்சதே இல்லை. அந்த வரலாறை மாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட வந்து திமுக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் அதிமுகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1972 அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இப்போ வரைக்கும் அவங்க 5 ஆண்டுகளுக்கு மேல எதிர்க்கட்சியா இருந்ததே கிடையாது. அதுதான் வரலாறு. சோ ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடையுது அப்படின்னா அந்த வரலாறு வந்து மாற்றி எழுதப்படும். 5 ஆண்டுகளுக்கு மேல அவங்க எதிர்க்கட்சியா இருந்த அந்த ஒரு புது விஷயம் வந்து உருவாக்கப்படும். அதை தடுக்கிறதுக்கான ஒரு தேவை வந்து அவங்களுக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்னிறுத்திருக்கிறாங்க. சீமான் தொடர்ச்சியா 2016, 21, 26 இது 3வது சட்டப்பேரவை தேர்தலா எந்த விதமான கூட்டணியும் இல்லை. மக்களவை தேர்தலில் சேர்த்துக்கிட்டோம்னா 5வது தேர்தலா கூட்டணியே இல்லாம வந்து ஒரு களத்துல இறங்கி இருக்கிறார். எல்லோருமே வந்து மக்கள் கிட்ட அவங்களுடைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க முக்கியமான ஃபேக்டரா இருக்க போறது ஆட்சிக்கு எதிரான மனநிலைக்கான அந்த வாக்குகள் ஒரு பக்கம் திரள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லாம போயிருச்சு. ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பல முனைகளா சிதறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இந்த தேர்தல் களத்துல வந்து நமக்கு ரொம்ப விசிபிளா வந்து தெரியுது. இந்த நேரத்துல தான் நாங்க கேட்டாகணும். இப்போ ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிற நேரத்துல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த முறை தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி, ஒரு திரைத்துறையில பிரபலமா இருந்த ஒரு நடிகருடைய தலைமையில உருவாகி இருக்கிற அந்த கட்சி பிரச்சார நடவடிக்கைகளும் பெருசா நடக்கல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த மாச பார்த்தோம்னு சொன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாவே இருக்கு. சோசியல் மீடியாவில் அதிகமா பேசப்படுது. எதுனாலுமே கண்டென்ட் ஆகிறது. இப்ப நேற்று முந்தானத்தெல்லாம் அவங்க வீதி வழியாக போகும்போது வரும்போது சரி, அவங்க அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கப்படுது. இதுல இருக்கத்தான் பிரச்சனை. என்னன்னு சொன்னா இதுல தான் கேள்வி என்னன்னா, இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வருமா? மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் ஓரமாகிவிட்டு ஒரு புதிய கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் எதுவும் இருக்கா? இல்ல.
இல்ல. ம்ஹும், ம்ஹும். இங்க வந்து முதல்ல நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். சமூக வலைதளங்களும் களமும் வந்து முற்றிலும் வந்து வேறு வேறானது. வேறுபாடுபட்டது. ம்ஹும், இப்போ வந்து விஜய் ஒரு ஒரு ஃபேஸா இருக்கிறார். ம்ஹும், அது போக வந்து 233 தொகுதியில வேட்பாளர்கள் வந்து அவங்க தாவேகா சார்பா போட்டிடுறாங்க. ஒரு தொகுதியில வேட்பாளரினுடைய வேட்புமனு ரத்து செய்யப்பட்டதுனால ஒரு சுயேட்சைக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா மொத்தம் வந்து 233 வேட்பாளர்கள் தாவேகா சார்பா நிக்கிறாங்க. விஜய் 2 தொகுதியில போட்டிடுறதுனால 233 பேர் போட்டிடுறாங்க. நீங்க வந்து இதுல ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 இடங்கள் வந்து ஒரு கட்சிக்கு இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். 118 இடங்களை ஒரு கட்சி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபோர் கார்னர் ஃபைட்ல 35% வாக்குகளை ஒரு கட்சி வாங்கணும். 35% வாக்குகளை ஒரு கட்சி வாங்கும்போது தான் அவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடைக்கும். அவங்க மெஜாரிட்டி கிடைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து இங்க உருவாகும். அதற்கான வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ம்ஹும். நீங்க நீங்க வந்து சமூக வலைதளங்களை வச்சுதான் நம்ம தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கணும் அப்படின்னா 2016 இங்க தமிழ்நாட்டில் வந்து 2016 நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கணும். ம்ஹும், ம்ஹும். 2016 நாம் தமிழர் கட்சிக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் சமூக வலைதளங்களில் இருந்த ஆதரவு வந்து ரொம்ப அபரிமிதமான ஆதரவு வந்து அவங்களுக்கு இருந்தது. ஆனா களம் வந்து அங்க அன்னைக்கு அப்படி இல்லை. அதிமுக தான் வந்து அங்க ஆட்சி அமைச்சது. ஸோ களமும் சமூக வலைதளமும் வந்து முற்றிலும் வந்து வேறு வேறா தான் இருக்கு. நான் வந்து முன்னாடியே சொன்னேன், விஜய் வந்து எப்ப பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இந்தியால வட இந்தியால இருக்கிற ஊடகங்களுமே சமூக வலைதளங்களை ஒரு அளவுகளா வச்சுட்டு விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற வட இந்திய ஊடகவியலாளர்கள் இன்னும் வந்து இங்க இருக்கிறாங்க. ம்ஹும். ஸோ அவங்க யாருக்கும் வந்து தமிழ்நாட்டினுடைய களம் வந்து தெரியறது இல்ல. இப்போ தெரியுது. ம்ஹும். நான் ஒரு 10 12 மாவட்டங்கள் வரைக்கும் வந்து நான் பயணம் செஞ்சிருக்கேன் இந்த தேர்தல் காலத்துல. இந்த தேர்தல் காலத்துல நான் ஒட்டுமொத்தமா தாவேகாவினுடைய பிரச்சார வண்டிகளை பார்த்தது 2 இடத்துல பார்த்தேன். அது ரெண்டுமே வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில. அதை தாண்டி இங்க வந்து ஒரு கள அளவிலான இப்போ விஜய் போகும்போது இவ்வளவு கூட்டம் வருது. விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னா தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகாவினுடைய வேட்பாளர்களுக்கு அந்த ஆதரவு இருக்கணுமா இல்லையா? ம். தாவேகா வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு போகும்போது அவங்க பின்னாடி எத்தனை பேர் போறாங்க? இன்னொன்னு விஜய் வந்தாலே கூட்டம் வந்துடும் அப்படிங்கிற நரேஷன் வந்து இங்க தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் பெரம்பூர் போறார். அவர் போட்டியிடுற தொகுதிக்கு வந்து அவர் போறார். போன வெள்ளிக்கிழமை வந்து அவர் பெரம்பூருக்கு போறார். எந்த கூட்டமே இல்ல. அவர் எப்போ போறாருன்னு யாருக்கும் தெரியல. ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் உள்ளாம ஒரு போயிட்டு வெளில வந்தார். ஸோ விஜயால தான் எங்க போறோம்னு சொல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியும். கூட்டம் கூட்டாம ரொம்ப சுமூகமா ஒரு பிரச்சாரத்தை நடத்த முடியும். ஆனா அதை அவங்க பண்ண விரும்பல அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியா இப்போ வந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. சரி, சரி, சரி. இப்ப இந்த நிலையில இப்ப விஜய பத்தி பேசணும்னால அந்த நேரத்தை கேட்கிறேன். அவர் போட்டியிடுற 2 தொகுதிகள்ல அவருக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் நம்ம தொகுதிக்கு வந்து போட்டியிட்டார். ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிற ஒரு தலைவர் இல்ல நாடு முழுக்க அறிஞ்ச தலைவர் நம்ம தொகுதியில வந்து போட்டிடுறாரு அப்படின்னா அவர் தோத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில இயல்பா இருக்கும். பல தலைவர்கள் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடங்கள்ல போய் நின்று வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா தலைவர்களுமே அவங்களுடைய சொந்த ஊர்ல நின்று போட்டியிட்ட தலைவர்கள் வந்து இங்க கிடையாது. இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்துல தன்னுடைய சொந்த ஊர்ல தான் ஓட்டு இருக்கிற தொகுதியில போட்டியிட்டு ஜெயிக்கிற ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி. ம், ம். அவர் எடப்பாடி தொகுதியில தான் போட்டிடுறார். ஸோ அவர் வந்து ஒரு செகண்ட் லெவல் லீடராக இருந்து வந்தவர்ன்றதுனால அது வந்து அவருக்கு சாத்தியமா இருக்கு. மற்றபடி எல்லா தலைவர்களுமே வந்து அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொகுதியில தான் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்காங்க. ஆனா விஜய் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா 2 தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்தது. ம், ம். இப்போ நான் வந்து விஜய் போட்டியிடுற ஒரு தொகுதியினுடைய வாக்காளராக இருந்தேன்னா இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னாலும் அவர் என்னுடைய எம்எல்ஏவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவில்லை. அவர் ஏதோ ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணும்போது என் தொகுதி ராஜினாமா பண்ணிட்டாருன்னா நான் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வாக்காளர்களுக்கு வரும். ஒரு பெரிய ஆள் ஒரு கட்சியினுடைய தலைவர் நம்ம தொகுதிக்கு வந்து போட்டிடுறார், நம்ம ஊரை தேடி வந்திருக்கிறார், அவர் தோத்துறக்கூடாது, அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களான்னா நினைப்பாங்க. அது ரொம்ப இயல்பான ஒண்ணு. ஆமா. அந்த இயல்பான ஒரு மனநிலையை, வெற்றிக்கு உதவுற ஒரு மனநிலையை விஜயே வந்து அவருடைய முடிவால வந்து உடைச்சுக்கிட்டு இருக்காரு 2 தொகுதிகளில் போட்டியிடுறது மூலமா. அபார்ட் ஃப்ரம் திஸ் விஜய் போட்டியிடுற 2 தொகுதிகளில் வந்து ஒன்னு சென்னைக்குள்ள இருக்கிறது பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த 2 தொகுதிகளினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆமா. அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புற பகுதிகளில் விஜய்க்கான ஆதரவு வந்து அதிகமாகவே இருக்கு. விஜய் கட்சிக்கான ஆதரவு அதுலேயும் வந்து சென்னையில் பார்க்கும்போது விஜய் கட்சிக்கான ஆதரவு வந்து சில தொகுதிகளில் 30% வாக்குகள் எல்லாம் வந்து அவங்க வாங்குற அளவுக்கெல்லாம் போகுது. ம், ம். ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து குறைந்தது 15 to 20% சென்னையில வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து தாவேகாவிற்கு இருக்கு. அப்படிங்கும்போது பெரம்பூர்ல வந்து விஜய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆனா திருச்சி கிழக்குல வந்து விஜய் வெற்றி பெற மாட்டார். திருச்சி கிழக்குல வந்து அது டஃபா இருந்தாலும் வந்து அது விஜய்க்கு எட்ஜ் இருந்து டஃபா இருக்கிறது இல்ல. திருச்சி கிழக்குல பெரம்பூர்ல வந்து விஜய் கம்ஃபர்ட்டா ஜெயிப்பார். திருச்சி கிழக்குல வந்து விஜய் தோல்வியட இருக்கிறதான வாய்ப்புகள் தான் 80% அதிகம். 80%க்கும் அதிகம் அவர் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு.
அடுத்து நாங்கள் கட்டாயமா பேசியாகணும். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அண்மையில அவருடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவர் ஒரு ப்ரொஜெக்ட் ஷீட்ல காட்டுறாரு. நீர்மின் உற்பத்தி, மின்சார சிக்கனம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப தெளிவா அவர் படம் போட்டே காமிக்கிறாரு. சோ இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெறுதா. அதே வேளையில் சொல்லியாகணும், நல்லூர்ல நம்ம வடக்கு பகுதியில கூட சீமான் அவர்களுக்கு நிறைய பேனர்லாம் வச்சு இங்க இலங்கை மக்கள் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சதை எங்களுக்கு பல பகுதிகளில் காணக்கூடியதாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுல என்ன நிலவரம்? நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு என்ன மாதிரி இருக்கு? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு 5வது தேர்தலா வந்து கூட்டணி இல்லாமல் வந்து போட்டிட்டு இருக்காங்க, தனித்து போட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை வந்து சீமான் அவர் போட்டியிடுற தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தெரியுது. 2024 மக்களவைத் தேர்தல் அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறிச்சு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறணும் அப்படின்னா மொத்த இடங்கள்ல வந்து 25% இடங்கள், அதே மாதிரி வந்து இல்லைன்னா மொத்த பதிவாகிற வாக்குகளை 8% வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிற சில அளவுகோல்கள் வந்து இங்கே உண்டு. அந்த அடிப்படையில் 8% வாக்குகளை வாங்கி அவங்க வந்து மொத்த இடங்கள்ல வந்து ஒரு ஒரு மக்களவை தேர்தலில் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அப்படின்னா 25 எம்பி தொகுதிக்கு ஒரு எம்பி வந்து அவங்களுக்கு ஜெயிக்கணும். இல்லைன்னா வந்து பதிவாகிற மொத்த வாக்குகளை வந்து 8% வாக்குகளை வாங்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 8% வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிச்சு. இந்த முறை விஜயினுடைய வருகையினால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறையும். அது நாம் தமிழர் கட்சியுமே வந்து அதை உணர்ந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 8க்கு கீழே போக தான் போகுது. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது. அது நாம் தமிழர் கட்சியினருமே வந்து ஒத்துக்குவாங்க. ஏன்னா விஜய் இங்க வாங்க போற வாக்குகள் அதிகமான வாக்குகள் மாற்றத்தை விரும்புற வாக்குகளாக தான் இருக்கு. ஒரு இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றா ஒருத்தர் வந்துருவாங்களா, அவங்களுக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படிங்கிற அந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் தான் வந்து விஜய்க்கு நிறைய போகுது. அப்படி அந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் போகும்போது அது பெரிய சேதாரம் வந்து சீமானுக்கு தான் உண்டாக்க போகுது. ஆனா சீமான் போட்டியிடுற காரைக்குடி தொகுதியில வந்து அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா காரைக்குடி தொகுதியில இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் தான் வந்து இருக்கிறார். கடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெற்றது. அங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல்கள் இருக்கு. ஸோ அது வந்து சீமானுக்கு சாதகமான ஒன்றா மாறுது. ஏன்னா இங்கே எதிர்த்தரப்பில் பார்க்கும்போது எதிர்கட்சி கூட்டணியிலையுமே வந்து அமமுக போட்டிடுறாங்க, அவங்களுக்குமே வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது அதே மாதிரி தாவேகா அதிமுகவினுடைய வாக்குகளையும் வந்து வாங்குறாங்க. தாவேகாவிற்கு விஜயனுடைய தாவேகாவுக்கு இங்கே விழுகிற வாக்குகள் மாற்றத்தை விரும்புகிற வாக்குகள், ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்குகள், அதே மாதிரி அதிமுகவினுடைய கோர் ஓட்ஸையுமே வந்து பெரிய அளவில் வந்து விஜய் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து காரைக்குடி தொகுதியில் வந்து சீமானை வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது. சீமான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அதே மாதிரி தான் இப்போ இந்த முறை தேர்தலுக்கு புதிதாக வாக்களிக்க வருகிற இளைஞர்களுடைய வாக்குரிமை, ரைட், அவங்களுடைய வீதம் எப்படி அதிகரிச்சிருக்கா, இளைஞர்களுடைய வாக்குகள் யாரு பக்கம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இளைஞர்களுடைய வாக்குகள், முதல் தலைமுறை வாக்குகள் வந்து அதிகமா விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து இப்பதான் புதுசா வருவாங்க. புதுசா வர்றவங்களுக்கு வந்து புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். ஸோ அப்படியான ஒரு இடத்துல வந்து இங்க முதல் தலைமுறை வாக்காளர்களினுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரைட். இன்னொரு பொதுவான கேள்விதான், இப்போ 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. 234 தொகுதிகளில் தேர்தல் நடக்குது. மே 4ஆம் தேதி தான் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகுது. ஏன் அந்த கேப்? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தும். நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டா இருக்கும். இப்ப இலங்கையிலனா முதல் நாள் தேர்தல் அன்னைக்கு இரவுல இருந்தே 4 மணிக்கு அப்புறமே வாக்கெடுப்பு எண்ணிக்கை ஆரம்பிச்சிருவாங்க. தமிழகத்துல ஏன் இந்த கேப் இருக்கு? இது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாடு இல்லாமல் 5 மாநிலங்களுக்கு இந்த இதே காலகட்டத்தில் தேர்தல் நடக்குது. 4 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு. இதில் வந்து அஸ்ஸாம், கேரளா, அதே மாதிரி புதுச்சேரி யூனியன் பிரதேசம், இந்த 3 மாநிலங்களுக்குமான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதியே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு மே 4 தான் ரிசல்ட் வரும். தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் முடிஞ்சிடும். இதோட சேர்த்த இன்னொரு மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். அவங்களுக்கு ஏப்ரல் 23, ஏப்ரல் 29 அப்படின்னு 2 கட்டங்களாக வந்து தேர்தல் வந்து நடைபெறுது. எப்பவுமே வந்து ஒன்றா ஒரு இந்த 5 தேர்தல் தேதிகளும் ஒரே நாளில் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஒரே நாளில் அறிவிக்கப்பட்ட தேர்தல்களுடைய முடிவுகள் வந்து ஒரே நாள் தான் வந்து ரிசல்ட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் இன்னொரு மாநிலத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அது அறிவிக்கப்படும். ஸோ அதனால தான் வந்து இங்கே தேர்தல் நடத்தி முடிச்ச உடனே ஏன் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது இல்லை அப்படின்னா, ஒருவேளை வந்து வாக்குப்பதிவில் வந்து சில பிரச்சனைகள் வரலாம். நமக்கு 52 தேர்தல் நடந்த காலகட்டங்களில் மறு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. கலவரம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வந்து மறு வாக்குப்பதிவு நடத்துவாங்க. ஸோ
தேர்தலுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் அந்த ஏப்ரல் 29 இருந்து மே 4 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த 3 நாள் தான் வந்து சரியா இருக்கிற இடைவெளி. இந்த ஏப்ரல் 23 இருந்து மே 4ன்றது மேற்கு வங்காளத்தில் ஒரு ஒரு பேஸ் வந்து நடக்கணுன்றதுக்காக விடப்பட்ட இடைவெளி தான் அது. அது இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பு அந்த மாதிரி தான். ஜெயிலானி அவர்களிடம் இலங்கையிலிருந்து நாங்க பார்க்குற ஒரு விஷயம் சம்பந்தமாக நாங்க கேட்டே ஆகணும். நேற்று கூட இந்த சம்பவம் பதிவாக இருந்துச்சு. இந்த பணம் கொடுக்கிறது 10,000 ரூபாய் 8,000 ரூபான்னு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு விஷயம். இன்னொன்று தான் திரைப்படங்களை பார்க்குறோம். இது இப்பயும் நடைமுறையில் நடக்குதாங்கிறது தெரியாது. கற்பூரத்துல சத்தியம் பண்ற விஷயம். சத்தியம் பண்ணி காசை வாங்கிட்டு நாங்க கட்டாயமா இந்த கட்சிக்கு தான் நாங்க வாக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலவரங்களை நாங்க பார்த்திருக்கோம். திரைப்படங்களும் சரி, ஏனைய செய்திகள்லயும் சரி. இது உண்மையா? இப்ப நேற்று கூட திமுகவின் வேட்பாளர் ஒருவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதை நாங்க ஒரு செய்தி பார்த்தோம். என்ன நடக்குது இப்ப? இதுக்கு என்ன நடவடிக்கை? வாக்குக்கு பணம் கொடுக்கறது அப்படின்றது வந்து அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. அது கிட்டத்தட்ட 1960கள்ல இருந்தே இங்க நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி அந்த சத்தியம் வாங்கி பண்றதும் வந்து 1906 ஒரு விசிபிளா இந்த விஷயம் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1962ல இருந்து இதுக்கான ஆதாரம் இருக்கு. காஞ்சிபுரத்து தேர்தல் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டார். ஏன்னா 1957ல வந்து திமுக முதல் முறையாக தேர்தல் களத்துக்கு வராங்க. 15 இடங்கள் வந்து திமுக வெற்றி பெறுது. 15 எம்எல்ஏக்கள் திமுக சார்பாக வந்து அசம்பிளிக்கு போறாங்க. அந்த தேர்தல் அதற்கு அடுத்தது வந்து 1962ல தேர்தல். அந்த தேர்தலில் காமராஜரினுடைய நோக்கம் அப்படின்றது அவரு காங்கிரஸ் கட்சியினருக்கு உத்தரவிட்டது, திமுக சார்பாக வெற்றி பெற்று உள்ள வந்த இந்த 15 பேர்ல யார் ஒருத்தரும் மறுபடியும் ஜெயிக்க கூடாது, இந்த 15 பேரும் தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகளை வந்து காங்கிரஸ் கட்சி பண்ணாங்க. அந்த 15 பேருக்கும் எதிராக வலுவான வேட்பாளர்கள், பணபலம் கொண்ட வேட்பாளர்கள் வந்து நிறுத்தப்பட்டாங்க. அந்த 15 பேரும் போட்டியிட்ட தொகுதிகளில் அதிகமான பணம் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டது. குறிப்பா இங்க காஞ்சிபுரம் தொகுதியில வந்து பேரறிஞர் அண்ணாவை எதிர்த்து வந்து நடேச முதலியார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய பஸ் கம்பெனி முதலாளி வந்து போட்டிட்டார். அப்பவே வந்து காசெல்லாம் கொடுத்து நீங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தை வச்சு சத்தியம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ஒரு மேடையில பேசியிருப்பார். அது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பேசியிருந்தார். அண்ணாதுரையை தடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு 5 ரூபாய் கூட போதாது அப்படின்லாம் வந்து பேசியிருப்பார். நீங்க காசை கூட நம்ப மாட்டீங்க, காசையும் கொடுத்துட்டு அது போக கடவுள் படத்தையும் வச்சு சத்தியம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தேர்தலுக்கு பின்னாடி அதை ஒரு புத்தகமாகவுமே வந்து எழுதி வெளியிட்டு இருந்தார், காஞ்சிபுரத்து தேர்தல் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல காமராஜரனுடைய அந்த வியூகத்துல 15 பேர்ல 14 பேர் வந்து தோத்துட்டாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் மறுபடியும் வெற்றி பெற்றார். அந்த ஏற்கனவே வெற்றி பெற்ற 15 எம்எல்ஏக்கள்ல ஒரே ஒருத்தர் மறுபடியும் வெற்றி பெற்று வந்து சட்டப்பேரவைக்குள்ள போனார். அவர் வந்து கலைஞர் கருணாநிதி. அவர் மட்டும் தொகுதி மாறி இருந்தார். அந்த 15 பேர்ல அவர் மட்டும் 57ல ஜெயிச்ச குளித்தலை தொகுதியிலிருந்து தஞ்சாவூர் தொகுதிக்கு தொகுதி மாறி வந்து மறுபடியும் வந்து வெற்றி பெற்று உள்ள போயிருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து இது அப்கிரேட் ஆகியே வருது. இப்போ இது எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, காசு வாங்கினாலும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதுல வந்து மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இப்போ காசு வந்து கொடுக்கறத வந்து பெரும்பாலும் யாரும் வந்து வேணான்னு சொல்றது இல்ல, கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஆனா அதை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுறாங்க. நல்ல விஷயம் ஒண்ணுதான் நீங்க சொன்னீங்க. முக்கியமா நிறைய பேருக்கு இருந்த டவுட் ஒண்ணு. அதே மாதிரி ஒரு வாக்காளராக நீங்க என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க, என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? இல்ல என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கணும், கள நிலவரத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து ஒரு 4 முனை போட்டி இருக்கு. ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கான தனி இமேஜ் வந்து இங்க பெருகி இருக்கு. திமுகவினுடைய வரலாறுல ஒரு பெரிய அளவிலான இப்ப தமிழ்நாட்டில் நாம் பயணிச்சது வரைக்கும் பார்க்கும்போது ஆட்சி மாறணும் அப்படிங்கிற மனநிலை இங்க பெரிய அளவுல இல்ல மக்கள் கிட்ட. இந்த ஆட்சியை வந்து மாத்தி ஆகணும். ஒரு எலெக்ஷன்ல வந்து சில ஹீட்டை வந்து நம்மளால உணர முடியும். அந்த தேர்தல் வந்து ரொம்ப விசிபிளா தெரியும், இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல், மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசிபிளா தெரியும். அப்படியான ஒரு மாற்றம் வந்து களத்துல வந்து எதிரொலிக்கல. ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இங்க பெரிய அளவுல இல்லை. இதோட போக வந்து விஜய் வந்து தன்னை எம்ஜிஆரினுடைய தொடர்ச்சியா வந்து காட்டிக்கிறது, திமுக மேல அவர் வைக்கிற அபரிமிதமான விமர்சனம், இது எல்லாம் சேர்த்து அதிமுகவினுடைய கோர் ஓட்டை வந்து அவர் பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவினுடைய கோர் ஓட்டும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களுடைய வாக்குகளும் வந்து அதிமுக பக்கம் போகும்போது, இப்போ வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க, ஆளும் கட்சி ஒன்று இருக்கு, எதிர்கட்சி ஒன்று இருக்கு அப்படின்னா, ஆளும் கட்சியை பிடிக்காதவர்களுடைய வாக்குகள் எதிர்கட்சிக்கு போகும்போது தான் அங்கே ஆட்சி மாற்றம் நடக்கும். எதிர்கட்சி வந்து ஆட்சிக்கு வரும். ஆனா இங்க ஆளும் கட்சி வேணான்னு சொல்றவங்களுடைய வாக்குகள் அங்க 2ஆ 3ஆ பிரியுது. ஆக்சுவலி வந்து 3 அணி வந்து திமுகவுக்கு எதிராக பிரதான அணிகள் 3 அணிகள் வந்து இருக்கு. அதிமுக அணி, தாவேகா, நாம் தமிழர். இந்த 3 பேருக்கும் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. குறிப்பா வந்து சீமான் களத்துக்கு வந்ததற்கு பிறகு சீமானுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் ஐடியாலஜிக்கலி திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள். தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, தமிழ் தேசியம் பேசுபவர்களுமே வந்து திமுக பக்கம் தான் அதிகமாக ஆதரவா இருந்தாங்க. அந்த மாதிரி கொள்கை ரீதியா திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை தான் வந்து சீமான் வாங்கினார்.
ஆனா விஜயினுடைய கட்சி வந்து ஒரு மாச வந்து இது பண்ற கட்சி. அது வந்து ஒரு ஒற்றை தலைவரினுடைய வசீகரத்தன்மையை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ம். அதிமுக மாதிரியே. அதிமுக எப்படி தலைவர்களுடைய வசீகரத்தால கட்டமைக்கப்பட்டோ அதே மாதிரியான ஒரு கட்சி தான். திமுகவும் நாம் தமிழரும் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல கொள்கை அளவுல தொண்டர்களை திரட்டி அதன் மூலமா வளர்ந்த கட்சிகள். ஆனா அதிமுகவும் தாவேகாவும் வந்து ஒரு தலைவரினுடைய ஆளுமையை, ஒரு தலைவரினுடைய வசீகரத்தை அதை வச்சு ஒரு கரிஷ்மாவை வச்சு இங்க வந்து நிலை கொண்ட கட்சிகள். ஸோ விஜய் வந்து அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். அவருக்கு வந்து விஜய் வந்தாரு அப்படின்னா, இப்போ விஜய் ரோட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. அது எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது வந்து அது ரெண்டாவது மூணாவது கொஸ்டின். விஜய் வந்தா கூட்டம் வருமானா கண்டிப்பா வரும். ஏன்னா விஜய் வந்து இங்க யாரும் ரோட்ல பார்த்தது கிடையாது. விஜய் வந்து பாக்குறது வந்து உங்களுக்கு புதுசான ஒண்ணு அப்படிங்கும்போது விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா கூட்டம் வரும். விஜய் பார்க்க வந்து போவாங்க. அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா இங்க ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் அதே மாதிரி தன்னை மாதிரியே இதற்கு முந்தைய காலகட்டத்தில் கரிஸ்மேட்டிக்கா வளர்ந்த ஒரு கட்சியினுடைய வாக்குகளையும் வந்து நிறைய வாங்குறார். விஜயினுடைய இடம் அப்படிங்கிறது இங்க திமுகவை ரீப்ளேஸ் பண்றது இல்ல. விஜயினுடைய நோக்கம் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றது. ஏன்னா பெரிய அளவிலான அவங்களுக்கும் கொள்கை இருக்கும், அதிமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஆனா பெரிய அளவுல கொள்கைகளை முன்னிறுத்தி கட்சியை வளர்க்காம இல்ல ஆட்சியை பிடிக்காம ஒரு கரிஸ்மாவை முன்னிறுத்தி ஆட்சியை பிடித்த கட்சி தான் வந்து அதிமுக. கட்சியை வளர்த்தது தான் வந்து அதிமுகவினுடைய வரலாறு. ஸோ விஜய்க்கும் வந்து அது அப்படியே பொருந்து. அந்த ஷூ வந்து விஜய்க்கு ரொம்ப கம்ஃபர்டான ஷூவா இருக்கு. ஸோ அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றது தான். இந்த தேர்தலில் திமுக மேல அவர் வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவினுடைய கோர் ஓட்ஸையும் அதே மாதிரி ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்குகளையுமே வந்து விஜய் பக்கம் திருப்புது. இங்க எடுக்கப்பட்ட எல்லா சர்வேக்கள்லையுமே தெரிகிறது விஜய்க்கு 10 ஓட்டு விழுது அப்படின்னா அதுல 7 ஓட்டு இதுவரைக்கும் திமுகவுக்கு போயிருக்காத வாக்குகளா இருக்கு. நம்ம ஐபிசி தமிழ் சார்பா ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். அந்த கருத்து கணிப்புல தாவேகாவுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட நம்ம கேட்ட இரண்டாவது கேள்வி, போன தேர்தலில் யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படின்றதுதான். நம்ம எல்லார்ட்டையுமே கேட்டோம். அதுல அதிகமா சீமான் வாக்கு வாங்குறார். பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா சீமானுடைய வாக்குகள் பர்சன்டேஜா பார்த்தோம்னா இப்போ சீமான் வாங்கின வாக்குகள்ல 30% மேல வந்து விஜய் வாங்குறார். ஆனா அதிமுகவினுடைய வாக்குகள் 27% மேல வாங்குறார். அதிமுக வாங்கின வாக்குகள் அதிகம். நம்பர்ஸா பார்த்தோம்னா சீமான்ட்ட இருந்து வர்ற அந்த 30% விட அதிமுக இருந்து வந்த 27% நம்பர் வந்து அதிகம் விஜய்க்கு வர்றது. ஸோ இங்க வந்து இது ஆளும் கட்சி மறுபடியும் வந்து ஆட்சியை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு தேர்தலாக தான் வந்து இது இருக்கு. குறிப்பா வந்து 4 முனை போட்டின்னு ஒன்று உருவாகுதுனாலே அது வந்து இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். நம்ம நியூமரிக்கலா அரித்மெட்டிக்கலா பார்க்கும்போது அதுதான் வந்து நடக்கும். இங்க 4 முனை தேர்தல்களில் எதிரில் நிற்கிற 2 பேர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு 40% வாக்குகளை திமுக உறுதிப்படுத்திருச்சு அப்படின்னா திமுகவினுடைய ஆட்சி வந்து இங்க மறுபடியும் அமையறதுக்கான சூழல் தான் வந்து இங்க இருக்கு. ரைட். ஜெயலலிதா அவர்களுடைய இறுதியான கேள்வி என்னன்னு சொன்னா, தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களை பேசி தமிழக மக்களுடைய மனங்களை வெற்றி கொள்ள முடியுமா? இல்ல, தமிழ் தேசியம் வந்து இங்க எல்லா கட்சிகளுமே தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்காங்க. அத மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா? வேட்பாளருக்கு வந்து திமுக பேசுற திராவிட தேசியமும் அது தமிழ் தேசியம் தான். அது முழுக்க முழுக்க திராவிட தேசியம் கிடையாது. இங்க திமுக பேசுறதுமே வந்து தமிழ் தேசியம் தான். அது தமிழ் தேசியம்ன்ற லேபிள் தான் அங்க ஒட்டப்படலை. இங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற லேபிள் ஒட்டப்பட்டு இங்க என்ன பேசப்படுது அப்படிங்கறதா முக்கியம். ஓகே. சோ இன்றைய இந்த இணையவழி நேர்காணல் எங்களோட இணைந்து இப்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தல் கள நிலவரங்கள் என்ன மாதிரியா இருக்கு, இன்னைக்கு மாலையோட பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாமே நிறைவுக்கு வருது. இதை அடுத்து இணை நேரடியாக வாக்குப்பதிவுகள் தான் எதிர்வரும் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. பிறகு மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறும். இதற்கிடையில முடிஞ்ச மாதிரி திரு ஜெயலலிதா அவர்களை தொடர்பு கொண்டு அங்க இருக்கிற கள நிலவரங்கள் அப்டேட்டுகள் நாங்கள் எடுத்து இலங்கை வாழ் மக்கள் மற்றும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைவருக்கும் அப்டேட்டுகளை தரத்துக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். சோ நன்றி ஜெயலலிதா அவர்கள் இன்று இணைந்து கொண்டு இந்த விடயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி. நன்றி.